உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, பரிவர்த்தனை யோகம் அதில் இன்றைக்கி 8ஆம் இடம். நம்ம உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 8 பரிவர்த்தனை ஆகியிருந்தால் எப்படி இருக்கும்? ஆரம்ப நிலை ஜோதிடர்கள், பலனுரைக்க முடியாதவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், இவங்களுக்காகவே பலன் சொல்லக்கூடிய வகுப்புகள் ஜூம் மீட்டிங்கில் துவக்கப்படுது. அந்த ஜூம் மீட்டிங்கில் துவக்கிறது விரைவில். அது உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜோதிடத்தை நான் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். நான் எதுவுமே அரிச்சுவடியே தெரியாமல் வந்தீங்கன்னா நான் பேசுகிறது புரியாது. அப்படி ஜாதகத்தை எடுத்து பார்த்தோடனே உட்காந்துருக்கிறவர் எதுக்காக வந்தார், அவர் என்ன கேள்வி கேட்க போகிறார், அவருக்கு இப்போதைக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறது நம்ம சொல்லணும். ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் நல்ல வகுப்பெல்லாம் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சது சார், ஜாதகத்தை கொடுத்து கேட்டதுக்கு உங்கள் கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன கேட்குறீங்கன்னு என்னையே கேட்குறாரு சார் அப்படின்னார். அதுவல்ல, முதல்ல நம்ம தசாபுத்தி அந்தரங்களை எடுத்து பேச வேண்டும். அது மாதிரி அதெல்லாம் எப்படிங்கிறத சொல்லித்தரேன். அது மாதிரி அந்த வகுப்பில் கலந்துக்கூடியவர்கள் நான் கிட்டத்தட்ட 1,00,000 ஜாதகம் பார்த்த அனுபவத்தை நாங்கள் சொல்ல போகிறேன். புரியுங்களா? அது 9842208655 இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் வகுப்பில் கலந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் என்று ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நான் அதை உங்களுக்கு ப்ராட்காஸ்ட்டில் இணைச்சி அதை நான் தகவல் உங்களுக்கு போடுவேன், பார்க்கலாம். இப்போ நம்ம 8ஆம் பாவகத்தினுடைய பரிவர்த்தனையை பார்ப்போம். இந்த 8ஆம் இடம் தான் இந்த உலகத்தில் திடீரென்று நடக்கக்கூடிய சம்பவங்கள். எதுவுமே கிராஜுவலாக பண்ணுறதில்ல. திடீர் தீ விபத்துங்கிறான், திடீர் திருமணம்ங்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா லாட்ரி அடித்தது எனக்கு யோகம், திடீரென்று எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சார், எனக்கு கவர்மெண்ட் வேலை எல்லாருக்குமே கிடைக்காது, திடீரென்று எனக்கு கிடைச்ச ஒரு வருத்தமான செய்திகள், சந்தோஷமான செய்திகள். அந்த காலத்தெல்லாம் தந்தி வந்ததுன்னா பயமாக இருக்கும். சார் தந்தின்ட்டு வருவாங்க, ஐயோ யாரோ தந்தி அடிச்சிருக்காங்க, தந்தின்னொடனே ஒரு பயமாக இருக்கும். எனக்கு 2 தந்தி வந்தது. ஒரு தந்தி சென்னையிலேருந்து என்னுடைய பிரதர் அனுப்பியிருந்தார், கோ பிரதர், ஸ்டார்ட் இமிடியட்லி, ஏன்னா உடனே சென்னைக்கு புறப்பட்டு வாடா. என்னடா அதுன்னு சொல்லிவிட்டு உடனே அவசரம் கடனை வாங்கிட்டு மெட்ராஸுக்கு போனால் அங்கே வேலை கிடச்சிது. இதுவும் 8ஆம் இடம் தான். அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் திருப்பூரில் இருக்கும்போது எங்கள் சித்தப்பா இறந்து போனது மாதிரி ஒரு செல்லப்பா எக்ஸ்பயர்டு வந்தது. திடீரென்று பேர் அதிர்ச்சி. இதெல்லாம் 8ஆம் பாவக தொடர்பை வைத்து நம்முடைய முன்னோர்கள் விளக்கியிருக்காங்க. அந்த 8 12 பாவகங்களில் பரிவர்த்தனையானால் எப்படி இருக்கும்? இந்த 8 தான் வம்பு வழக்குகளும், அதுதான் கேஸு, விபத்துக்கள் எல்லாமே. திடீர் என்கேஜ்மெண்ட், அதை கல்யாணம் சொல்லாமலே பண்ணிட்டீங்களே மகளுக்கு, சார் திடீர்னு அமைஞ்சிருச்சிங்க, ஒரே மாதத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால் யாருக்கும் அழைப்பு இல்லை. இந்த மாதிரி எடுத்துங்க. 8ஆம் இடம்னா உடனே மரணம், துர்மரணம், ஆயுள் கண்டம், விபத்து, அதை மட்டுமே எடுத்துக்காதீங்க. அதனால தான் ஜோதிடம் ஒரே மாதிரி நடக்கிறதில்ல. ஒரே மாதிரி விபத்துனா, இப்போ எனக்கு 8 புத்தி நடந்தது, விபத்து நடக்கவே இல்லையே. 8 4ஆம் இடத்துல இருந்தது, அதுவும் வாகனம் தொடர்பு, நடக்கவே இல்லையே. 8ங்கிறது திடீர்னு பொருள் காணா போச்சு, அது தானே இழப்பீடு தானே, இழப்பீடுன்னு எடுத்துக்கணும். இப்போ 8 உதாரண லக்கணம், அது உங்கள் லக்கணத்துலேருந்து 1லேருந்து இப்படி எண்ணிகிட்டே போனீங்கன்னா 8. இதனுடைய அதிபதி புதன் இங்கே இருக்கிறார், இதனுடைய லக்ன அதிபதி செவ்வாய் இங்கே இருக்கிறார். இதுதான் லக்னாதிபதியும் 8 பரிவர்த்தனை யோகம். எப்போ 8 லக்னாதிபதி பரிவர்த்தனை யோகமாகுதோ, இந்த ஜாதகர் நான் நிறைய பார்த்துருக்கேன், தேவையில்லாத வேலியில் போகிற ஓனானெல்லாம் மடியில் போட்டுக்கிட்டு குத்துது குடையுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கதையில் வந்துடும். அந்த 8 லக்னாதிபதியும் பரிவர்த்தனை ஆகும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகளில் அதிக கவனம் தேவை. நீங்களாகவே போய் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க. அன்றைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, கிரிப்டோ கரன்சியில் கொண்டு போய் பணத்தை போட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க சார். அப்போ 8 லக்னம் ஏறி லக்னாதிபதி 8ல் இருந்தால் ஊறுபட்ட பிரச்சனைகள் தேடிக்கிட்டு வரும். அந்த திசையே நடந்தால் இன்னும் கவனமாக இருக்கணும். வாங்க நேரில் உட்காந்து பேசுவோம். 1-8 பரிவர்த்தனைக்காரங்கள்லாம் அந்த திசை நடந்ததுன்னா வாங்க, திசையினுடைய டெப்த் என்ன, நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய ரோல் இருக்கணும், எந்த மாதிரி நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணணும், செயல்படுத்தணுங்கிறதெல்லாம் சொல்கிறேன். இதே 8
2 கூடியனோட தொடர்பு இந்த லக்கணத்துக்கு பொதுவாக சொல்கிறேன். குரு இங்கே இருக்கும், புதன் இங்கே இருக்கும். இது கொஞ்சம் நிறையவே என்னுடைய அனுபவத்தில் கிராஸ் பண்ணாங்க இந்த ஜாதகர்கள்லாம். அது அந்த புதன் திசை நடக்கிறவங்களும் வந்திருக்காங்க. ஒரு இடத்துல சைட் நிறைய போட்டு அதை விற்று கொடுக்குறேன்னு சொல்லி இவர் எல்லார்கிட்டையும் பணம் வாங்கி கொடுத்துட்டார். அவர் கரையம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறார். எல்லோரும் இவர் வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க. இதுதான் 8-2 பரிவர்த்தனை. 2ங்கிறது நம்முடைய பேச்சு, வாக்குறுதி, கொலட்ரால், ஷூரிட்டி, ரெக்கமெண்டேஷன், ஜாமீன் கையெழுத்து போடுறது, பணம் கொடுக்கறது, ஃபைனான்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே 8க்கு போயிடுச்சு. 8-2க்கு வந்துடுச்சு. இது எல்லாமே 8 வந்து 2ஆம் இடத்து வேலை செஞ்சால் எப்படி இருக்கும்? 2ஆம் இடம் 8க்கு போய் நின்னா என்ன இருக்கும்? அப்போது சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி இவராகவே கொண்டு போய் பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. 8 இதை வாங்கிடுச்சு. 8 வந்து இங்கே உட்காந்துருக்கிறார் 2லேயே. பணத்தை கொடுத்தீங்க, நான் கொடுத்துருவேன், எப்படியா இருந்தாலும் நான் வரும்போது கூப்பிட்றேன், எப்போ வருது அப்போ கூப்பிட்றேன். இது டைலாக். இப்படியே போன கதைகள்லாம் நிறைய இருக்குது. 2-8 பரிவர்த்தனை கம்பல்சரி. உங்கள் பேரில் நிதி நிலைகளை சேமித்து வைக்கக்கூடாது. களவு போகுதல், ஏமாந்து போகுதல், சீட்டிங். 2-8 பரிவர்த்தனை அந்த அளவுக்கு சிறப்பான பரிவர்த்தனை அல்ல. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? வருமுன் காப்பது ஜோதிடம், வருமுன் காப்பவன் மனிதன். எனக்கு 2ஆம் பாவாதிபதி 8ல் போய் கெட்டு போச்சு. அப்போ நான் ஜோசியம் சொன்னால் எப்படி இருக்கும்? நெகட்டிவ் சொன்னால் அப்படியே நடக்கும். எனக்கு 2ஆம் பாவாதிபதி 5 கூடையனோட பரிவர்த்தனையாகி 5லேயும் ஒரு கோல் உச்சம், 2லேயும் ஒரு கோல் உச்சம். வாக்கு பழிக்குதுன்னு இதை அனுப்பி விட்றாரு டெல்லியிலேருந்து இவர் நாகராஜன் சார். உங்கள் வாக்கு பழித்தது. என் மகள் அவர் வந்து மருத்துவம் படிக்க மாட்டார் என்றீர்கள். 3 ஆண்டுகள் முயற்சி செய்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐ படிக்கிறாங்க. அந்த 2ங்கிறது வாக்கு, 2ங்கிறது வாக்குறுதி, வாக்குவன்மை. 8ஆம் இடத்துக்கு போச்சுன்னா சைலண்ட், அமைதியாக. எனக்கு தெரியாது. ஒரு அட்ரஸ் கேட்டாங்கன்னா கூட இல்லைங்க நான் ஊருக்கு புதுன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இல்லாத வழியெல்லாம் காட்டி சுத்தலில் விட்டு ரெக்கமெண்டேஷன் உங்களை யார் போட சொன்னது? சார் ஒரே ஒரு சாட்சி கையெழுத்து. அந்த கிரையம் பண்ணுறதுக்கு இந்த வாடகை பத்திரத்துக்கு புரோக்கர்ஸே வைப்பாங்க. அந்த புரோக்கருக்கு 2-8 போய் கெட்டு போச்சுன்னா 2-8 கெட்டு போச்சுனாலே புரோக்கர் பண்ண முடியாது. இருந்தாலும் கையெழுத்து போட்டு போடுவார், அவர் கடனை திருப்பி கட்ட முடியாமல் போயிடும். ரைட். இந்த 8 கூடையவன் 3ஆம் இடத்தில் 3ம் 8ம் பரிவர்த்தனை, நல்ல பரிவர்த்தனை. அதாவது ஒரு 8 3ஓட தொடர்பில் இருக்குது அப்படின்னா இது வெறும் எங்களுடைய முயற்சி. இதில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்களுக்கு கம்பெனி பொறுப்பாகாது அப்படிங்கிற இடத்த ஐ அக்ரி அப்படின்னு அங்கே சைன் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. வம்பு வழக்குகள் பிரச்சனைக்குரிய இடம் 8ஆம் இடம். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். 3-8 பரிவர்த்தனை. தன்னுடைய இளைய சகோதரன், இளைய தம்பி அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, அது வேறு. ஆக 8-3ஓட தொடர்பு வந்து பொதுவாக அந்த ஷேடோ பிளேஸ்க்கு அதிபதி இன்னொரு ஷேடோவுக்கு வர்றதுனால வம்பு வழக்குகள் பெருசாக இருக்காது. வர்றது பூரா நல்ல தந்தியாக வரும். அப்போவே சொன்னேன் இல்லையா, பேடான தந்தி நல்ல தந்தி, நல்ல டெலகிராம் வரும். திடீரென்று ஒரு முன்னேற்றங்கள். 8-4 பரிவர்த்தனை. எப்படி வகுப்பு எப்படி இருக்குது, எப்படி சொல்லி கொடுக்குறோம்? ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு இதில் ஒரு யாரோ தெரியாது ஒரு பதிவில் போடுறாரு. ரொம்ப ஹார்ஸாக பேசுவார். என்னை பார்த்தா அப்படியா தெரியுது, போனால் பயமுறுத்தி விட்ருவாருன்னு ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. எனக்கு இதை பற்றி தெரியல. ஏன்னா என்னுடைய வாடிக்கையாளர் உள்ளே வரும்போது எப்படியோ வெளில போகும்போது மனநிறைவாக போய் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த 8 அப்படிங்கிறது 4ஆம் இட தொடர்பு. இந்த 4ஆம் இட தொடர்பு தான் கவனமாக இருக்கணும். எனக்கு 8 4ஆம் இட தொடர்பு இருக்குது. ஆனால் 4 கூடையவன் 8க்கு போகலை. இருந்தாலும் 50% பலனை சொல்கிறேன். 8 4ஆம் இடத்துல இருந்தனால வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 1, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2, அம்மாவுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 3. இது 3மே எனக்கு ஃபெயிலியர் தான். அம்மாவை கூட சேர்ந்து வசிக்க முடியல. வாகனம் எப்படியாவது பழைய வாகனத்தை வாங்கி ஏமாந்து போயிட்டேன். அப்புறம் புது வாகனம் 3, பழைய வாகனம் 4. 4ல் 3 நம்ம ஏமாத்திருச்சு.
இது மாதிரி வந்துட்டு வீடு, அதே மாதிரி வீடு வந்து நம்ம அதனால் நிறைய செலவு பண்ணோம், நிறைய அதில் காசை கொண்டு போட்டோம். இதெல்லாம் 8 4ஆம் இடத்துல உள்ளவங்களுக்கு. அப்போ 4 கூடையவனு 8ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா இது எல்லாமே விதைக்கு விதைத்த நீராக இல்லாமல் விழலுக்கு இறைத்த நீராக மாறும். நான் பண்ணின ஒரு தப்பு பண்ணாலும் அதில் பெனிஃபிட் இருக்குது, லாஸ் இல்லை. ஆனால் பரிவர்த்தனை ஆகிடக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த லக்னத்திற்கு சனி 4 கூடையவன், இங்கே 8ல் 8 கூடையவன் 4. இது நட்பு கிரகங்களாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை இந்த லக்கணத்துக்கு. அது நம்ம ஒவ்வொரு லக்கணம் வாரியாக வரும். இது பொதுவாக 4 8 பரிவர்த்தனை ஆகிறது. வீடு வசதி, வீடு வாகனங்கள், வீடு அமைக்கிறது, வீடு கட்டுறது, இது எல்லாமே உங்கள் பேரில் பண்ணாதீங்க. எல்லாம் உங்கள் மனைவி பேரில் அல்லது கணவன் பேரில் வாங்குங்க. அதனால் உள்ள சிக்கல்கள், அதாவது அந்த திசை நடந்துச்சுன்னா இன்னும் சிக்கல். திசை வந்து நடக்கவே கூடாது. 5 8 5 கூடையவனுடைய பரிவர்த்தனை, இதெல்லாம் தான் இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அது கேஸை போட்டு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கிறது. எவ்வளோ காலத்துக்கு போகும்னே தெரியாது. சிவில் வழக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் பூர்வீக சொத்து 5 கூடையவன் 8 கூடையவன் பரிவர்த்தனை யோகம். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வீடு கட்டுறீங்கன்னா தினம் தினம் ஏதாவது எதிர்பாராத விதமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருப்பதை பார்ப்பீர்கள். 8 5 பரிவர்த்தனை உள்ளவர்கள் தன்னுடைய மகனோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். தன்னுடைய பூர்வீகத்தில் பிஸ்னஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. இந்த 8 5 பரிவர்த்தனை அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக இருக்க வேணும். அது அந்த திசை நடந்ததுன்னா கண்டிப்பாக நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் ஏற்படும். 8 6 பரிவர்த்தனை, திடீரென்று அடிபட்டது, தலைக்கு வந்தது, தலைபாகையோடு போச்சு, கொஞ்சம் நகர்ந்துருந்தேன்னா தலையில் அடிச்சிருக்கும் சொல்கிறோம்ல. இதுதான் 8 6 பரிவர்த்தனை. அவர் சின்னதாக ஒரு பேண்டேஜ் போட்டு விட்டு அனுப்பிட்டாங்க. அந்த திசை நடந்ததுன்னா ஒன்று 6 கூடையோட திசை நடக்கணும் அல்லது 8 கூடையோட திசை நடக்கணும். வகுப்பு புரியுதா? அந்த திசை நடக்கலைன்னா அதையே நினச்சிட்டே இருக்கக்கூடாது. அப்போ 8 6 பரிவர்த்தனை ஒரு வகையில் நல்ல பரிவர்த்தனை. தலைக்கு வர்றது தலைபாகையோடு போகும்னு சொல்கிறது. பெரிய நேரம் கேஸ் போட்டு அன்றைக்கி சொல்கிறார் ஒருத்தர். அவருக்கு வந்து சனி செவ்வாய் லக்கணத்திலே இருக்கு, விருச்சிக லக்கணம். அவர் என்ன சொல்கிறாரு, திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லாமல் என்னை இழுக்கிறாங்க, போலீஸ் வர்றா சொல்கிறாங்க, அப்புறம் சொல்கிறாங்க கையெழுத்து போட சொல்ல, இப்போ உனக்கு ஒன்றும் இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரி அந்த 8 6 பரிவர்த்தனை இருந்துச்சு அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை சிக்கல் வந்தாலும் ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடியில் வெளில வந்துடுவாங்க. ரைட். 8 7 பரிவர்த்தனை, இதுதான் 7 8 பரிவர்த்தனை. கூட்டு தொழில் ஆகாது, மனைவினால் பிரச்சனை, அந்த திசை நடக்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே சிக்கல்கள். அப்போ ரொம்ப கவனமாக அந்த 2 பேருடைய ஜாயத்தையும் கொண்டு வாங்க, தெளிவாக பார்த்து சொல்கிறேன். 7 8 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை இல்லை. கூட்டு தொழில் செய்யக்கூடாது, நண்பர்களோட வந்து பிஸ்னஸ் தொடர்பு வச்சுக்கக்கூடாது. அப்போ 7 கம்யூனிகேஷன்ஸ், ஒரு எலெக்ஷனில் நிற்கிறோம், அரசியலில் ஈடுபடுறோம், 7 8 எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து வந்துக்கிட்டே இருக்கும், இவர் தான் செலவு பண்ணணும். அன்றைக்கி கொஞ்சம் அரக்கோணத்துலேருந்து சொல்கிறார், டெய்லி தனுசு ராசிக்காரர், சார் அரசியலில் இருக்கேன், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஏங்க நீங்கள் குருவோட ராசிங்க, நீங்கள் எதுக்கு அரசியலுக்கு போகிறீங்க? அரசியல்வாதிக்கு ஆலோசகராக இருக்கலாம் நீங்கள். இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் நான் தான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு இழுத்துன்னு போயிடுறானுங்க. அந்த 8 7 பரிவர்த்தனை சமுதாயம், கூட்டுத்தொழில், நட்பு, கணவன் மனைவி உறவு, அதில் எச்சரிக்கை தேவை. இந்த 8 9 பரிவர்த்தனை அப்பா, அவர்னால பிரச்சனை, ஏதாவது ஒரு வம்பை போய் இழுத்துட்டு வந்துடுறார் சார். அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, சார் அவங்க சொத்து வந்துங்க, அவங்க அப்பா வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன் கொண்டு போய் எல்லாத்தையும் லாக் பண்ணி விட்டார் சார். அதெல்லாம் வெளில எடுக்கணும்னா கோடிக்கணக்கான ரூபா வரணும். தகப்பனால் வம்பு வழக்குகளில் மாட்டிய ஜாதகம்னு போய் என்ன போடுறான். அப்புறம் தகப்பன் சும்மா இருக்க வேண்டியதானே, தேவையில்லாமல் பிள்ளைகளையும் இழுத்து விட்டு போயாச்சுன்னா. அதுதான் 9 8 பரிவர்த்தனை. அப்பா தான் நமக்கு நஷ்டத்துக்கு, நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையே அவர் தான். அவர்னால தான் நமக்கு எல்லா சிக்கலுமே. அப்போ அவரோட தொடர்பை துண்டிக்கணுமா? தொடர்பை எப்பொழுதும் துண்டிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், இந்த மாதிரியான பிஸ்னஸ் கான்டாக்ட், பிஸ்னஸ் தொடர்புதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்.
8-10 பரிவர்த்தனை யோகம். கர்மா, ஜீவனம், சாப்பாடு, உணவு, தொழில், அது 8ஓட பரிவர்த்தனை ஆச்சுன்னா தொழில் ஆரம்பிக்கிறாரு, ஏதோ ஒரு செலவாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச 10 கூடையவன் 8இல் நல்ல தொழில் பண்ணார். பெயர் சொன்னால் தெரியும், திருப்பூரில். ஆனால் நான் பெயர் சொல்ல மாட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா சீல் வச்சுட்டு போயிட்டான். திடீரென்று கேஸ் போட்டான். அப்போ 8 உங்களுக்கு நல்லாவே 10ஓட வேலை செய்யுது. இந்த 8-10 பரிவர்த்தனை உங்கள் பேர்லெல்லாம் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. 8-11 சார், ஒரு வம்பு வழக்கு, அதனால தான் எனக்கு லாபம் கிடச்சிது சார். ஒரு கேஸ் போட்டேன், கடைசியில் எனக்கு தீர்ப்பாக வந்துச்சு. ஒரு 8 திடீரென்று எங்கள் அண்ணன் கூட சண்டை, திடீரென்று எங்கள் அண்ணனால் வருமானம். 8-11 பரிவர்த்தனை ஒரு நல்ல பரிவர்த்தனை. 8-12 இதுதான் கெட்டவன் கெட்டிடும் ராஜ்யம். 8-12 போயிடணும். வம்பு வந்தது, சண்டை வந்தது, சக்காத்தாச்சு, பிரச்சனையாச்சு, பணத்தை கட்டி கேஸே போகாமல் முடித்தோம். இல்லைன்னா கேஸ் போட்டிருப்பான். போட்டாச்சுன்னா அவ்வளோதான், இந்நேரம் இழுத்துகிட்டே போகும். அதை முடித்தோம். புரியுதுங்களா? ஒரு 8 என்பதை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம், யார் கூட சேர்ந்தால் எந்த மாதிரி பலன்கள். சுவாரஸ்யமான அந்த நிகழ்ச்சி. அடுத்தது 9ஆம் இடத்தினை பார்க்க போகிறோம். இந்த 9 அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம், பிரயாணம், உயர்கல்வி, தகப்பனார், எல்லா விதமான பாக்கியங்கள், குழந்தை பாக்கியங்கள், இது எல்லாமே. இந்த பரிவர்த்தனை எவ்வளோ அற்புதமாக இருக்குங்கிறத நாளைக்கு பார்ப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜெய் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.